4ஆம் வகுப்பு A3 SA நந்தினி. அகத்தியன் கண்ட அமுதமொழி அமிழ்தினும் இனிய மொழி என் தாய்மொழியாம் தமிழுக்கும் அறத்தின் வழி நிற்கும் என் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் நடுநிலைமை வகிக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் போன்ற குறும்பான மாணவ செல்வங்களுக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். கடமையை பார்ப்பதற்கு எதற்கு லஞ்சம்? லஞ்சம் கொடுத்தால் மக்களிடம் என்ன மிஞ்சும்? கயமையை மீற நமக்கு என்ன பஞ்சம்? குறைகளை தீர்க்கச் சொல்லி மக்களும் தினம் தினம் கெஞ்சும். போதாத வருமானம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமா வெகுமானம்? கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமா வெகுமானம்? நமக்குள் இருக்க வேண்டும் வீர நெஞ்சம், நம்மை பார்த்து நஞ்சுமே அஞ்சும் அஞ்சும், இறுதியில் நேர்மையே மிஞ்சும். ஆம், நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்மை. நேர்மை ஒளியானால் வாழ்வு ஒளியாகும். நேர்மை என்பது ஒருவன் உண்மையின் வழியில் நேராக நடந்து கொள்வது ஆகும். அது மட்டுமல்ல, தன் சொந்த பிழைகளை ஒப்புக்கொள்வதும் ஒரு வகையில் நேர்மைதான். எவன் ஒருவன் ஏழ்மையிலும் நேர்மையாக நடந்து கொள்கிறானோ அவனே இந்த உலகம் போற்றி வணங்கும். நேர்மையான வாழ்க்கையை நடத்துவது கடினம், ஆனால் நடத்த முடியாததல்ல. தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், ஆபிரகாம் லிங்கன் போன்ற எண்ணற்றோர் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துள்ளனர். துன்ப நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டுவிடுவதால் மட்டும் ஏற்பட்டு விடாது. சிந்தனை, சொல், செயல் இம்மூன்றிலும் நேர்மை இருக்க வேண்டும். நேர்மையே ஒருவனுக்கு மனநிறைவையும் நிம்மதியான உறக்கத்தையும் தரும். நிம்மதியான உறக்கத்தையும் தரும். மேலும் ஒருவன் நேர்வழியில் ஈட்டிய செல்வமும் சிறப்பும் அவனுக்கு மட்டுமல்லாது அவனுடைய தலைமுறைக்கும் நிலையான பலனை தரும். இதனையே வள்ளுவர் செப்பம் உடையவன் நாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து என்று கூறியுள்ளார். நேர்மையற்ற வாழ்க்கையை வாழ்வதை விட ஏழையாக வாழ்வது சிறந்தது. ஒருவன் நேர்மை எடுத்து வைத்திடும் ஒவ்வொரு அடியிலும் நேர்மை என்றொரு முத்திரை பதிப்போம். அடுத்து வந்திடும் காலங்கள் யாவும் அன்புடன் உன்னை இயற்றிடும் ஏற்போம். நேர்மை என்னும் மொழியே வாழ்வுக்கு ஒளி என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.